ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் எகெயின் நான் சொல்ல போகிறது சினிமாவை பற்றின ஒரு செய்தி தான். அதுவும் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். சாரி. ஓகே, ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு செப்டம்பர் 5th இல்லை, செப்டம்பர் 5th மத்ராசி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மத்ராசி படம் ரிலீஸ் ஆகிறது எதுக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எதுக்கு அப்படின்னா, ஒரு டைரக்டர், ஒரு மாஸ் டைரக்டர், ஹிட் கொடுத்த டைரக்டர், தீனா, ரமணா, கத்தி, துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய படங்கள் கொடுத்த ஒரு மாஸ் டைரக்டர். ப்ளஸ் அவர் இப்போ ஒரு ஒரு லோ டவுனில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இருக்கார். அவரும் ஒரு தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன். ஐ திங்க் ஹீஸ் ஃப்யூச்சரில் அவர் ஒரு ஸ்கோப்பு இப்போ வந்துடுச்சு. பட் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார். பட் அவருக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக என்ன ஒரு படம் தான் மத்ராசி. ஸோ செப்டம்பர் 5th அது ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்கும் தெரியும். புக் பண்ணவங்க ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்கள் படம் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூவாக நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ரிவ்யூவர்ஸ், ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் அது சரியில்லை, இது சரியில்லை, டெக்னிக்கலி சரியில்லை, அங்கே சரியில்லை, கதை சரியில்லை, புரியல அப்படின்னு ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுக்காதீங்க. வியூஸ், நீங்கள் அப்படி கொடுக்குறவங்கள நம்பாதீங்க. உங்களுக்கு படம் பார்க்க பிடிச்சிருந்தா தேட்டருக்கு போனோமா, படத்தை பார்த்தோமா, பிடிச்சிருக்கா, ஓகே. இல்லையா விட்டுருங்க. விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது விட்டுட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் படம் பார்க்க போவேன், ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் புக் பண்ணுவேன், யார் என்ன சொல்கிறா, அதை பார்க்காதீங்க. ஸோ இது ஏன்னா, இது ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இந்த ஒரு படங்கிறது அது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. நம்ம எல்லோரும் உழைக்கிற மாதிரி சினிமாவிலே ஒரு சினிமாவில் இப்போ நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல். நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன். நான் அது நிறைய கூலிகள், லேபர்ஸ், டெய்லி லேபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் ஒவ்வொரு படத்துலேயும் உழைப்பு, ஒவ்வொரு படத்துக்கு ஒரு உழைப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் ப்ரொடியூசரோட வேலை. நல்ல கதையாக இருக்கணும், அது டைரக்டரோட வேலை. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அது ஆக்டர்ஸோட வேலை. ஸோ அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படின்னா நமக்கு தேவை அந்த படத்துலேருந்து என்னது? ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட். சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை இல்லை வீக்கெண்டில் ஒரு எங்கேயோ ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க படத்தை போய் பாருங்கள். இந்த ரிவ்யூவர்ஸை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா எதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், அவங்களோட ஆடு பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்க. அவங்க ஒரு 3 ஆடு, ஒரு 4 ஆடு, ஒரு ஆடுக்கு இவ்வளோ ரூபா, ஒருத்தருக்காக ஒரு மொத்த சினிமாவையே ஃபுல்லாக நெகட்டிவ் கொடுத்துட்ருப்பாங்க. அகெயின் சினிமாவில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படம் எடுக்க முடியாது. எல்லா ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பெர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. கொஞ்சம் குறைகள் இருக்க தான் செய்யும். நிறைகள் இருக்கிறத நிறைவாக பார்க்கலாம், குறைகள் இருக்கிறத விட்டுறலாம். அதுதான் மனித இயல்புன்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ரிவ்யூவர்ஸை கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. அதை அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நான் உங்களோட உழைப்பை நம்ம பார்க்குறோம், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஒரு காசிப், படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காசிப் கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக தமிழ் சினிமா ஒரு நல்ல நிலைக்கு போகும். ஆனால் இப்போ சூழ்நிலைகள் தமிழ் சினிமாவுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கிறதா ஒரு கேள்வி. ஸோ அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ் தேவை. அதுக்கு நல்ல படங்களுக்கு நல்ல வரவேற்பு தேவை. அது ஆடியன்ஸ் நம்ம தான் செய்யணும். முடிஞ்சால் செய்வோம். ஓகே, பாய்.